ஆனா இங்க நின்னுக்கிட்டு தமிழர்களுக்கு, ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் வந்து எச்சரிக்கை விடுற மாரி நாங்க ஒட்டுமொத்த நடவடிக்கை. தமிழர்களும் எதிரி இல்ல இல்ல. அதான் நாம் தமிழருக்கு தான் நாம் எதிரி தமிழர்ல அப்படின்னு. இருக்கிற 36 லட்சம் பேர் யாரா இருப்பான்? நாம் தமிழர் தான். தமிழர்கள் தமிழ் தேசிய அரசியல தானே பேசுறாங்க. தமிழர்கள் தானே அவங்க வேற யாரு? அவங்க தமிழர்கள் தானே. அவர்கள தானே எச்சரிக்கிறீங்க நீங்க. அப்போ தமிழ்நாட்டுல நின்னுகிட்டு இப்படி ஒரு அரசியல பேச முடியுது. விஜயநகரத்தின் ஆட்சிய இப்ப கொண்டு வரீங்க. இப்ப நடக்கிறது மட்டும் என்ன ஆட்சி? விஜயநகரத்தின் ஆட்சி தான்ப்பா. அதனால தான் நாங்க வந்து தமிழர்களுக்கான ஆட்சிய உருவாக்கணும் அப்படிங்கிற நிலைக்கு வந்து தமிழர்கள் வந்திருக்கோம். இப்ப நடக்கிறது ம். விஜயநகரத்தின் ஆட்சி தான். ஆனா அது வந்து விஜயநகரத்தின் பேர்ல பேரு இல்ல. தான் வேற. பேரு தான் திராவிடம்னு வச்சிருக்காய்ங்க. மத்தபடி உள்ளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் விஜயநகர திட்டங்கள் தான், செயல் திட்டங்கள் தான். எல்லாமே விஜயநகரத்தின் தொடர்ச்சிகள் தான். அது ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்றாரு. "வாள் எடுக்கணுமா?" அப்படின்னு கேட்கிறாரு. அதெல்லாம் இதுக்கே மிரட்டல் தானே. அவர் மேல அதெல்லாம் அஃபென்ஸ் கேஸ் மிரட்டல் தானே. போடணுமா? அதெல்லாம் போட மாட்டாங்க. ஆட்சி ம். விஜயநகரத்தின் ஆட்சி நடக்குது. எப்படி விஜயநகரத்தின் வாரிசுகள் மீது வந்து நடவடிக்கை எடுப்பாங்க? அப்போ இந்த தமிழ்நாட்டுல நின்னுட்டு இப்படி பேச முடியறதுக்கான ஜனநாயகத்தன்மை இருக்கு. ஜனநாயகத்தன்மை மட்டும் இல்ல இது. எங்களுடைய ஆட்சி நடக்குது அப்படிங்கிற விஜயநகரத்து வாரிசுகளுக்கு இருக்கிற துணிச்சல் தான் இப்படி பேச வைக்க முடியுது.